2021 முன்பு ரெட்ஜைன்னு ஒரு நிறுவனம் கிடையவே கிடையாது. ஊழல் எந்த நிறுவனமும் கிடையாது. ஆனால் மு க ஸ்டாலின் முதலமைச்சர் ஆன பிறகு ஒவ்வொரு வாரமும் ஒரு படம் எடுப்பாங்க. 500 கோடி 1000 கோடி பட்ஜெட் எடுத்தாங்களா இல்லையா சொல்லுங்க. எல்லா ப்ரொடியூசரும் டிஸ்ட்ரிபியூட்டரும் கண்ட்ரோல் பண்ண பார்த்தாங்க, கண்ட்ரோல் பண்ணாங்க. ஆனா ஆட்சி மாற்றம் வந்த பிறகு ஏன் ரெட் ஜெயின் இது வரைக்கும் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணல சொல்லுங்க. இதுதான் கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இதுதான் ஊழல். ஒரு முதலமைச்சர் ஆன பிறகு தன் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி தொழில் செய்து தன்னுடைய மகனும் தன்னுடைய பேர குழந்தையும் சம்பாதிக்க விரும்புவது இதுதான் ஊழல். கண்ணு முன்னாடியே ஊழல். அப்ப ரெட் ஜெயினோட ஆதிக்கம் ஒழிஞ்சுச்சா? ஏன்னா அரசு நிர்வாகம் மாறிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்க ஒரு லேண்ட்ல போய் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல போய் பத்திரம் பண்ணா எவ்வளவு காசு கேட்பாங்க? இன்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல காசு கேட்கறாங்களா? டிடிசிபில காசு கேட்கறாங்களா? ஐவேஸ் டிபார்ட்மெண்ட் எங்களுடைய துறை தலைவர் என்ன கொடுத்திருக்காரு? ஒரே ஒரு கான்ட்ராக்டர் அதை வச்சுனா 10% கேட்டாரு. முதலமைச்சர் ஃபண்ட் ஒன்னு இருந்துச்சு பாருங்க, முதலமைச்சர் குடும்பம் ஒரு ஃபண்ட் இருந்துச்சு, அதை ஒழித்தது எங்களுடைய தலைவர். கவர்மெண்ட்டுக்கு ஃபண்ட் கொடுங்க, அது என்ன முதலமைச்சர் ஃபண்ட், அது என்ன முதலமைச்சர் குடும்பத்தோட ஃபண்ட். எனக்கு 1 ரூபாய் கவர்மெண்ட்ல இருந்து ஊழல் செய்ய மாட்டேன்னு சொன்னதை 30 நாள் நிறைவேற்றிருக்காரு. எல்லா கான்ட்ராக்டையும் கேட்டு பாருங்க. அதுக்கப்புறம் அமைச்சர்கள் இங்க இருக்காங்களே, இன்றைக்கும் வறுமையில தான் இருக்கிறாங்க. உண்மையிலே ஆர்டி காசு இல்ல, நினைச்சா அவங்க கோடிக்கணக்கு சம்பாதிக்க முடியும். தலைவர் எவ்வளியோ அமைச்சர்கள் அவளி, அமைச்சர்கள் எவ்வளியோ சட்டமன்ற உறுப்பினர்கள் அவளி. இது வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர் ஒரு இடத்துல கான்ட்ராக்ட் காசு வாங்கி நிரூபிக்க முடியுமா? கட்சியே அப்படிதான் இருக்கு. கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு சொன்ன அண்ணா இருக்காரு பாருங்க, அதே மாதிரி நாங்க நடந்துகிட்டு இருக்கோம். நீங்க சும்மா பேருக்கு வந்து பேசிக்கிட்டு திமுக ஆட்சியில கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இருந்துச்சா? கடமை இருந்துச்சு. இந்த குடும்பத்தை போய் வணக்கம் சொல்லிட்டு கை கேட்டு கடமை. இதுதான் இவங்களுடைய அரசியல். அப்ப இந்த ஊழல் எல்லாம் இந்த 30 நாள் ஒழிக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும்ல. தைரியம் வேணுமா வேணாமா? இது எங்க தலைவர் செஞ்சிருக்கார். முதல்ல ஊழலை கிளீன் பண்ணிட்டு இருக்கார். பெண்கள் பாதுகாப்பு உருவாக்கிறதுக்கு காவல்துறை சீரமைச்சிட்டு இருக்கார். ஒவ்வொரு நிர்வாகத்தையும் பார்த்து அவரே பார்க்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அமைச்சரை கூப்பிட்டு பிரீஃபிங் பண்ணிட்டே இருக்கிறாரு. இது என்ன, இந்த தப்பு என்ன, ஒரு சோசியல் மீடியா சின்ன அப்டேட்டுக்கே ரியாக்ட் பண்றாரு. ஒரு ஊர்ல பஸ் இல்ல, அடுத்த செகண்ட் அடுத்த நாள் பஸ் போயிருச்சு. உங்க மகனுக்கு ஏன் அந்த கவர்ச்சி இல்ல? தைரியம் இருந்தா, தில் இருந்தா, திராவிட முன்னேற்ற கழகம் இந்த எலெக்ஷனுக்கு சோசியல் மீடியாவுக்கு எவ்வளவு செலவு பண்ணாங்கன்னு காமிக்க சொல்லுங்க. ஓப்பனா முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நம்ம கேள்வி கேட்போம். 300 கோடி 400 கோடி இதுல தமிழக இப்பதான் நம்ம மதிப்புக்குரிய ராஜ்மோகன் கேட்டிருக்கோம். அவர்கிட்ட ஒரு வெள்ளை அறிக்கை விட சொல்லணும். கடந்த ஒரு வருஷமா எலெக்ஷனுக்கு முன்னாடி செய்தி விளம்பரத்தூள் மூலியமா முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை விளம்பரப்படுத்துறதுக்கு மட்டும் எத்தனை ஆயிரம் கோடி செலவு பண்ணி வெள்ளை அறிக்கை விடணும். இத்தனை ஆயிரம் கோடி செலவு பண்ணி சமூக வலைத்தளத்துல கோடிக்கணக்கில் செலவு பண்ணி நம்ம எந்த காசும் செலவு பண்ணாம, நான் உட்பட சொல்றேன், உண்மையா இருந்தா தைரியம் வந்தா ப்ரூவ் பண்ணுங்க. என்னோட தொகுதியில 30 லட்சம் கூட செலவு பண்ணல, ஆனா எனக்கு ஏத்து நின்று 100 கோடி செலவு பண்ணாரு. நான் இன்னைக்கு சேலஞ்ச் பண்றேன், ஓட்டுக்கு 1 ரூபாய் காசு கொடுக்கல. சட்டசபையில புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய சேலையை கிழித்த ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அங்க ஒரு உண்மையான அதிமுக தொண்டன் சேருவாரா? திரு இபிஎஸ் பழனிசாமி அவர்களே, நீங்க முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு திமுக பேச்சுவார்த்தை நடத்துனீங்களே, உங்களுடைய குல தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொல்றீங்களே, எப்படிங்க பேச்சுவார்த்தை பேசுறதுக்கு உங்களுக்கு மனசு வந்துச்சு?